மேன்வாவோட பேரு மை ஒய்ஃப் இஸ் ஏ டீமன் குயின். இந்த மேன்வா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். வாங்க நம்ம மேன்வாக்குள்ள போகலாம். இந்த மேன்வாவோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தி பேரல் லேண்ட்னு ஒரு லேண்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பி லெவல் டீமனோட ஒரு பையன் செமையா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் என்னதான் செமையா அந்த டீமனை பஞ்ச் பண்ணாலும் அந்த பஞ்சை நியூட்ரலைஸ் பண்ற அளவுக்கு அந்த டீமன் பவர்ஃபுல்லா இருக்கு. உடனே அந்த டீமன் தன்னோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி இந்த பையனை பஞ்ச் பண்ண வருது. இந்த பையன் தன்னோட கையை ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு இல்ல இதை நான் இப்ப தடுக்கலாம், கண்டிப்பா நான் இங்க இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்ப யாரோ வந்து அந்த டீமனோட கையை துண்டா கிளாஷ் பண்றாங்க. பார்த்தா அதான் நம்ம கதையோட ஹீரோ. என்னதான் ஹீரோ அந்த டீமனோட கையை ஸ்லாஷ் பண்ணியிருந்தாலும் அந்த டீமன் தன்னோட பவர் மூலியமா திரும்ப ரீஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஹீரோவுக்கு தெரிய வந்தோடனே தன்னோட ஸ்வாடை எடுத்து தி கார்ட் ஸ்கில் டிராப்பிங் சொல்ற ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றான். இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணோட ஒரு மாய சங்கிலி வந்து அந்த டீமனை இறுக்கி பிடிச்சி கறிக்கிடுது. அந்த டீமன் கீழே விழுந்தோடனே எல்லாருமே வெற்றி மாதிரி கொண்டாடுறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான் இல்ல தாமதிச்சிட்டோம். அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாங்க. இவங்க அழிச்ச அந்த டீமன் பிரெக்னண்டா இருந்திருக்கு. அந்த டீமனோட வயத்துல இருந்து பாராசைடு சொல்ற ஒரு எஸ் லெவல் டீமன் வெளியே வருது. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியமா இது எஸ் லெவல் டீமன், இதை கண்டிப்பா நம்மளால அழிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு ஆள் இன்டர்ஃபேஸ் ஆறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம டீமன் குயின் தான். அவங்க தன்னோட பவர் யூஸ் பண்ணாமலே அந்த டீமனை சாதாரணமா அழிச்சு முடிச்சிடுறாங்க. அழிச்சு முடிச்ச உடனே ஹீரோ கிட்ட வந்து இந்த உலகத்தோட சீரியஸ் நீங்க, உங்களோட பவர் இவ்வளவு தானா, நீ என்னோட கிங்கா இருக்கிறது நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் போலயே அப்படின்னு டீமன் குயின் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ நினைக்கிறான் நான் இந்த உலகத்துக்கு வந்தது அப்புறம் இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா இப்ப நான் இந்த உலகத்தோட கிங், இந்தோ நிக்கிறாள், இவதான் என் ஒய்ஃப் டீமன் குயின் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போதே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது அந்த பிளாஷ்பேக்ல என்ன சொல்றாங்கன்னா டீமன்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் ரொம்ப காலமா போர் நடந்துகிட்டு இருந்தது. இந்த போர் ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்ததுனால இரண்டு சைட்லயும் உயிரிழப்புகள் அதிகமாயிட்டு இருந்தது. முதல்ல மனித குலம் முன் வந்து ஒரு அமைதி உடன்படிக்கை கொண்டு வராங்க. ஆனா மனித குலம் முன் வந்ததுனால டீமன்ஸ் கண்டிப்பா இதுல கையெழுத்திட மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் இப்ப இருக்க டீமன் குயின் அந்த உடன்படிக்கையில கையெழுத்திட ஒத்துக்கிறாங்க. அப்படியே பேருக்கு எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நான் தாங்க ஷான், என்னோட அப்பா அம்மா எல்லாம் அப்ராட்ல இருக்காங்க, என்னோட வெக்கேஷனை நான் இங்க செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அசந்து தூங்கிடுறான். அவன் கண் முழிச்சு பாக்குறப்ப அவன் முன்னாடி யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம டீமன் குயின் தான். உடனே ஹீரோ ஆச்சரியமா கிளம்பி ஹே நீ யாரு, ஏன் நீ எங்க என் ரூம்ல என்ன பண்ற? உடனே அந்த டீமன் குயின் ஹே முட்டாள், கண் திறந்து பாரு, இது என்ன உன் பெட்ரூம் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ தன்னை கண்ணை முடிச்சு அந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பாக்குறான். சுத்தி பார்த்தோன்னு தான் ஹீரோக்கு தெரிய வருது இது அவன் கேம்ல பார்த்த அந்த இடம் மாதிரியே இருக்கு. உடனே ஹீரோ தன்னோட கையை கிள்ளி பாக்குறான். ஆனா அது அவனுக்கு வலிக்குது. அப்ப இது இமேஜினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்ப அங்க ஒரு மந்திரவாதி வந்து டீமன் குயினுக்கு வந்து வணக்கம் செலுத்துறாரு. உடனே டீமன் குயின் கேக்குறாங்க இவன் தான் அந்த சூசர் ஒன்னா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மந்திரவாதி நம்ம முன்னோர்களோட கருத்துப்படி அந்த ரிங் யாருகிட்ட இருக்கோ அவன் தான் அந்த சூசர் ஒன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ தப்புன்னு ரிங்கா, எந்த ரிங்க பத்தி பேசுறீங்க, இந்த ரிங்கா அப்படின்னு சொல்லி அவன் கழுத்துல இருக்கிற ரிங்க எடுத்து காமிக்கிறான். அப்ப அந்த டீமன் குயினும் தன்னோட கையை காமிச்சு இதே மாதிரி என்கிட்டயும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சடனா நம்ம டீமன் குயின் ஹீரோவை கோவமா ஹேய் நீ தான் அந்த ப்ராஃபஸருக்கு சொல்லப்பட்ட சூசர் ஒன்னா இருந்தா எதனால உங்ககிட்ட என்னால ஒரு மேஜிக் பவரை கூட உணர முடியல, அது மட்டும் இல்லாம நீ ஒரு சாதாரண ஹியூமன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ டப்புன்னு இருங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஆனா நீங்க சொல்ற இந்த ரிங்க நான் சாதாரணமான ஒரு சந்தையில தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டீமன் குயின் கோவமா என்னது சந்தையில வாங்கினியா? உடனே தன்னோட மந்திரவாதியை பார்த்து நீங்க போட்ட சமனிங் ஸ்பெல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒன்னுக்கு உதவாத ஒரு முட்டாள் ஹியூமன் தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த மந்திரவாதி சொல்றாரு இல்ல நான் போட்ட ஸ்பெல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ப்ராபஸில சொல்லப்பட்டபடி இவன் தான் அந்த சூசன் ஒன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஹே இங்க என்ன நடக்குன்னு யாராவது எனக்கு முதல்ல சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறான். உடனே டீமன் குயின் ஏ முட்டாள் ஹியூமனே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் அமைதியா கேளு, நான் தான் இந்த டீமன் கிளானோட 7th குயின் இசபெல்லா. நான் இன்னைக்கு மனிதர்களுக்கும் டீமனுக்கும் நடந்த அமைதி உடன்படிக்கையில கையெழுத்திட போயிருந்தேன். நான் வந்து எந்த பாதுகாப்போடையும் போகல. அப்ப என்னோட மினிஸ்டர் லிலியன் ஹியூமன்ஸோட ரகசிய தொடர்பு வச்சிருந்து நான் எந்த பாதுகாப்பும் இல்லாம போனதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு வித்தியாசமான வெப்பனால என் முதுகுல குத்திட்டா. அது மட்டும் இல்லாம அவ டீமன் கிளானுக்கே மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டா. அவ யூஸ் பண்ண அந்த வித்தியாசமான வெப்பனால என்னோட அதிகபட்ச பவரை நான் அங்கேயே இழந்துட்டேன். ஆனா அதிர்ஷ்டவசமா என்னோட 4th கிரேட் ஜெனரல்ஸ் அவங்க உயிரை பணையம் வச்சு என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு டீமன் குயின் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் நான் இந்த கதையை ஆல்ரெடி ஏதோ ஒரு நாவல்ல படிச்சிருக்கேன். ஹீரோ வேற ஒரு உலகத்திலிருந்து வந்து ஹீரோனை காப்பாத்துவாங்க. அப்பெல்லாம் நான் தான் வேற ஒரு உலகத்திலிருந்து வந்திருக்கேன். அப்ப நான் தான் ஹீரோவா? அப்ப இங்க அழகா நிக்கிற இவதான் என்னோட ஹீரோயினி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே டீமன் குயினை பார்த்து நீங்க தான் டீமன்ஸ்க்குலாம் குயின்னா நீங்க திரும்ப போய் ஃபைட் பண்ணி உங்களோட பவரை திரும்பி எடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கறான். உடனே டீமன் குயின் கோவமா உன்னால இவ்வளவுதான் யோசிக்க முடியுதா, நம்ம இப்ப போனோம்னா அந்த ஹியூமன்ஸ் நம்மள உயிரோட விடுவாங்க நீ நம்புறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க 4th கிரேட் ஜெனரல்ல ஒருத்தி ஹீரோவை பார்த்து ஏய் இன்னும் உனக்கு இந்த சிச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த கோட்டைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கோம், கோட்டைக்கு வெளியில மெஜஸ்டியை கொல்றதுக்கு ஹியூமன் கிளான்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மெஜஸ்டி ஒன்னதான் நம்பி இருக்காங்க, ஆனா நீயும் ஒரு யூஸ்லெஸ் ஹியூமனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மெஜஸ்டி தன்னோட ஜெஸ்ட்ல ஏதோ ஒரு பெயினை உணர்றாங்க. உடனே அவங்க 4th கிரேட் ஜெனரல்ல ஒருத்தி ஹே மெஜஸ்டி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டீமன் குயின் சொல்றாங்க என்னோட பவர்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கேன்,
அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களோட டோட்டல் பவரும் அவங்களை விட்டு போயிடுது. அவங்க தன்னோட உடம்பை பார்த்து நான் ஏன் இப்ப இந்த கோலத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்கும் போதே இந்த செகண்ட் சாப்டர் முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டாதான் நாங்க போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நன்றி.